உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க வீட்டில் இவங்க பாட்டி பேசுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க ஆயா சொல்றாங்க, போயும் அவன் அந்த ஜாதியில போய் எனக்கு அடி வைக்க சொல்றியா, அவன் வீட்டுக்கு போலான்னு நீ மாட்டுக்கறி சாப்பிட்டு குச்சி போட்டு வந்து அடிப்பானுங்க உதைப்பானுங்க. அந்த அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு கேட்டது பிறகுதான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணணும், இன்னைக்கே பண்ணியோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புந்தேன் சார். அந்த ஜாதி பெருமிதம் பேசுறவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? பகுத்தறிவு சார். ஒன்னே ஒன்று, நான் மேலே வந்து இப்போ இந்த இடத்துல தைரியமாக மைக்கை பிடிச்சி நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அம்பேத்கர். அது காரணம் அம்பேத்கர் சார். என் பகுத்தறிவு நான் எதிர்த்து இப்போ நின்று கோழை அணிக்கல போராடுறோம் உங்ககிட்ட. இந்த விஷயத்தில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நீங்களா? ஆமாம். எப்படி சொல்கிறேன், எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால சொந்தங்களில் சொல்லி பொண்ணு பார்க்க சொல்கிறேன். எல்லாமே கண்டும் காணாமலும் இருக்காங்க. அதை பற்றி யாருமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்போது சுசீந்திரனோட அப்பா அவர் வந்து வேற ஒரு எங்கள் ஜாதி இல்லாமல் வேறு ஜாதியில் வந்து பொண்ணை பார்த்து ஓகே பண்ணுறாரு. அப்போ நான் எங்கள் சொந்தத்துக்கிட்ட சொல்லும்போது யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த நிலைமை தான். ஓகே, வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணலாம் நீங்கள் வரீங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆமாம், நான் பொண்ணெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நீ கல்யாணம் பண்ணனா எங்கள் கூட நாங்கள் எப்படிப்பா உன்னை வீட்டுக்குள்ளே வர வைக்க முடியும், பேச முடியும், இதுலேயும் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நான் ஜாதி இல்லாமல் தான் நான் பொண்ணு பார்த்துட்ருக்கேன். எந்த ஜாதியாக இருந்தாலும் எனக்கு ஓகேங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். சொந்தக்காரங்களை விலைக்கு வைக்க ரெடி ஆகிட்டீங்க? ஆமாம் ஆமாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.